ஒரு ஏக்கத்தை எனக்கு கொடு. நம்ம எல்லாரும் அனுபவத்தை கேட்குறோம், சரியா பாவத்தை கேட்கணும். பாவம் வந்தால் அனுபவம் வந்துடுமே. வெரி சிம்பிள். பாவம் தான் வரணும். எத் பாவம் தத் பவதி. பசி வந்தால் சாப்பாடு கிடச்சிடும்ல. நல்ல சாப்பாடு இருந்தாலும் பசி வரலன்னா சாப்பாடு இருந்து பிரயோஜனம் இல்லையே. பக்தி அனுபவம் வேணும்னா பாவம் வேணும். எனக்கு துருவனை மாதிரி அனுபவம் கொடுன்னு கேட்கக்கூடாது. துருவனை மாதிரி பாவத்தை கொடு. பிரகல்லாதன் போலே பாவத்தை கொடு. அகம்பாவம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. இந்த பாவத்தை கேட்கணும். துருவனை போல பாவத்தை கொடு, மீரா போலே பாவத்தை கொடு. அப்போ என்னடா ஆடுவோம்னா, இப்போ வடுக நம்பி போல் எனக்கு பாவத்தை கொடு. அந்த ஆச்சார இடத்துல தானாக பிரீத்தி வந்துடும். ராமானுஜான்னு தானாக வந்துடும். இந்த பாவம் பிரகல்லாதன் போல பாவம் வந்தாச்சுன்னா ஸ்தம்பேன திருஷ்யத்தே வந்துடுமே. தூணில் நரசிம்மர் இருக்காருன்னு சொல்லிடுவோம் இல்லையா. அப்போ அந்த பாவம் தான் வரும். அனுபவம் தானாக வந்துடும். அனுபவத்துக்கு நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம். அனுபவம் தானாக வந்துடும்.